வணக்கம். டான் டிவி வாசகர்கள் எல்லோருக்கும் உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு தன்னைத்தானே மதிப்பீடு செய்வதாக சுய மதிப்பீடு செய்வதன் மூலம் தனது குறைகளை சீர் செய்யலாம் என்ற தலைப்பில் தனி மனித வெற்றிக்கு தனது மதிப்பீடு தான் அடிப்படை என்பதை விளக்க விரும்புகிறேன். எங்களை சூழ உள்ள நிலைமையில் இது அடிப்படை தேவை. இது ஒரு மருந்தாக கூட நீங்கள் மனதில் வச்சு கொள்ளுங்கள். ஆவது இன்றைக்கு போட்டி உலகம். எந்த மைக்ரோசாஃப்டும் கூகுளும் போட்டி, யாகுவும் ஏஓஎல்லும் போட்டி, இந்த உலகமே போட்டி. Amazon.com போட்டி, எல்லாமே போட்டி உலகத்திலான் இருக்கு. நம்ம சூழ உள்ள ஆக்களுமே போட்டியிலான்னு இருப்பார். அப்ப நாங்கள் அடுத்தவர்ல பிளபிடிக்கிறதுக்கு முன்னுக்கு நிற்கிறோம், அடுத்தவரை குறை சொல்றதுக்கு முன்னிக்கிறோம். இங்க பாருங்க, எனக்கு 2 பக்கத்துல தலைமுடி இல்லை, சிங்கப்பூர் போனா நட்டுட்டு வரலாமான்னு பகுதி விடுறதுக்கு கன பேர் இருக்கணும். அதே போல உங்களுக்கும் பழிக்க நலிக்க பல பேர் இருக்கணும். நீங்களும் அதையே செய்வீர்கள். ஆனா உங்களை பற்றி சிந்திக்கிறீர்களா? எனக்கு நல்லுறத்த குறைபாடு, அதனால நான் எனக்கு தலைமுடி ஓட்டுவேன், நான் என்ன மதிப்பீடு செய்யாதான் நான் அதுக்கு மருந்தெடுக்க போக முடியும். எனக்கு வயது கிளண்டி போச்சு, இனியும் மயிர் கொட்டுற வயதுதானு என்னை நான் சமாளிக்க பழகினாத்தான் நான் அவர் மாற்றார் அவமானப்படுத்தும் போது சமாளிக்க முடிகிறது. ஆகவே மதிப்பீடு என்பது நாங்கள் மாற்றாரை மதிப்பீடு செய்வது அவர்களிடமிருந்து நல்ல அறிவை பெறுவது, நல்ல பயனை பெறுவது. அவர் நல்லவரான மதிப்பீடு செய்து உள்வாங்க. ஆனா அதற்காக எங்களை மதிப்பீடு செய்யாமல் மாற்றாரையை மதிப்பீடு செய்வதன் ஊடாக என்ன பயன்? அப்ப எல்லோரும் எங்கள் மீது அக்கறை இருந்தால் சிலர் தவறுகளை சுட்டி காட்டுவார். ஆனா எல்லோரும் எங்களை விலத்தி முன்னேற போட்டி உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எங்கள் மீது உள்ள தவறுகளை சுட்டி காட்ட மறந்து விடுவர். ஆகவே நாங்கள் எங்கள் மீது உள்ள தவறுகளை யாரும் சுட்டி காட்டினால் எங்களில் உள்ள முதற் குற்றம் மற்றவரையும் எங்களில் பிழை சுட்டி காட்ட வேண்டும். அது எங்களுக்குரிய தவறான கருதுகோள். மாற்றார் எங்கள் மீது பிழை சுட்ட வேண்டும், அதை நாங்கள் திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்படியும் செய்ய முடியலையாண்டால் தான் கடைசி கட்டம் பாருங்கள், எங்களை நாங்களே மதிப்பீடு செய்வோம். மேத்தா ஆண்ட ஒரு கவிஞர் கவிதை எழுதினார். என்னை பற்றி நன்கு அறியணும்னா என் எதிரியை கேளுங்கள் சொல்லுவார். அப்ப எதிரி என்ன செய்வான்? எங்களை பற்றித்தான் அக்குவர ஆணிவர ஆராய்ந்து பரப்புவான். அப்ப அவனுக்கு நல்ல பக்கம் தெரியாது, தீய பக்கம் தெரியும். அப்ப தீய பக்கத்தால பரப்பு. அப்ப எங்கட குறைபாடுகளை மற்றவர் வெளிப்படுத்து, எதிரி வெளிப்படுத்தும். கூட உள்ளவன் வெளிப்படும். பாவம் மனநோவும் சொல்லக்கூடாது, அந்த குறை நிறைய என்று பார்க்கலாம். ஆகவே நாம் எவ்வாறு எங்கட உள்ளத்துல அசை போட்டு பார்க்கணும். இவ்வாறு அசை போட்டு பார்த்தோமா? இவ்வாறு அசை போட்டு பார்க்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் இன்றைக்கு சொல்ல வருகின்றேன். சுய மதிப்பீடு அல்லது தன் மதிப்பீடு, செல்ஃப் இவல்யூஷன். உங்களை நீங்கள் மதிப்பீடு செய்கிறது. எனக்கு பாட தெரியும், கண்ணாடிக்கு முன்னால் என்று பாடினானா? எனக்கு நடிக்க தெரியும், கண்ணாடிக்கு முன்னால் என்று நடிச்சு பார்த்தனானா? எனக்கு ஆட தெரியும், கண்ணாடிக்கு முன்னால் என்று ஆடி பார்த்தேனா? எனக்கு கதை எழுத தெரியும், கவிதை எழுத தெரியும். அப்ப எழுதின பத்திரிகைக்கு போட்டு பேப்பர்ல வந்திருக்கா இல்லையான்னு பார்த்தேனா? இவைதான் எங்களை நாங்கள் பரிசோதிக்கிற முறை. எங்களை நாங்கள் பரிசோதிக்கும் போது எனக்கு என்ன தெரியும், அதை நான் செய்து பார்த்தேனா? அதில் நிறைவு இருக்கிறதா? அதில் சரியான வழியில் தான் நான் எழுதுகிறேனா என்று நாங்கள் எங்களை நாங்களே குத்தி காட்டி கிண்டி கிளறி எங்களை நாங்களே ஆய்வு செய்வதுதான் சுய மதிப்பீடு, தன் மதிப்பீடு அல்லது செல்ஃப் எவல்யூஷன் என்று சொல்றோம். உதாரணமாக மாற்றாரை பார்த்து அவர்களும் குறை பிழை பிடிப்பது நம்மை விட பெரிய கில்லாடி வேறு யாரும் இல்லை. ஆனால் எங்களை நாங்கள் மதிப்பீடு செய்ய நாங்கள் முற்பட்டோமா இருந்தால் வெற்றி பக்கத்தில் வரும். உதாரணம், மாற்றாரை எம்மோடு ஒப்பிடலாம். அவர்களது முன்னேறும் நுட்பத்தை அறிய
அவர்கள் பாவிக்கும் வளங்கள் அறிய, அவர்களுக்கு வெற்றியின் ரகசியத்தை அறியத்தான் மாற்றாரை நீங்கள் மதிப்பீடு செய்யணும். ஆனா மாற்றார கீழாக ஒரு போட்டி முனையில் எம்மை உயர்த்தி கொள்வதற்காக எம்மில உள்ள தவறுகள், எம்மில உள்ள சரியான வழிகள் என்ன என்பதை நாங்கள் மதிப்பீடு செய்து நாங்கள் இந்த களநிலையில வெற்றி பெற முன்னேற முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் வெற்றி பெறணும், நாங்கள் முன்னேறோம் என்றால் எங்களை நாங்களே மதிப்பீடு செய்து குறைகளை களைந்து சரிகளை நிறைய சேர்த்து வெற்றி நடை போட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.